சார் நீங்க இந்த உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கின் அடிப்படையில் 12 வாரத்துக்குள்ள இருதரப்பும் உடன்பட்டு செல்வதற்கு அறிவுரை வழங்கியிருக்கிறாங்க. இந்த வழக்கை விசாரிக்கிறதுக்கும் இடைக்கால தடை விதிச்சிருக்கிறாங்க சார். அதாவது நம்ம தடை தான் கேட்டிருக்கோம். அதுக்கப்புறம் வழக்கை அழிக்கிறதுக்கான நகர்வு நடக்கும். அதாவது இங்கே உயர்நீதிமன்றத்தில் அதே கோரிக்கை வச்சுருந்தேன். இது ஏன்னா ஒன்றும் ஆதாரம் இல்லாத அவதூறு வழக்கு தான். இது எல்லாருக்குமே தெரியும், கேட்குற பார்க்குற எல்லாருக்குமே தெரியும். இப்போ அதனால நானே தான் இந்த வழக்கை தொடுத்தேன் உயர்நீதிமன்றத்தில். இது ஏன்னா இது ஆங்கிலத்தில் டியூஷன்ஸ் இது ஒரு தொல்லை. இது 14-15 ஆண்டுகளாக இருக்கிறது ரொம்ப. அதனால தான் நானே தொடுத்தேன். அது நீங்கள் இந்த எப்படி பார்த்தாலும் இந்த வழக்கை விசாரித்தா அது முழுக்க போய் இந்த அவதூறுன்னு தான் முடியுது. இது ஒரு திட்டமிட்டு சுமத்தப்பட்ட பழி இழிவு தான் இருக்குது. இப்போ அதனால தான் இதை நம்ம அதுக்கு போனோம். இப்போ இந்த இடைக்கால தடையை நான் வரவேற்கிறேன். மறுபடி மேலதிகமாக நாங்கள் எப்படி நகரணுமோ சட்டப்படி அதனால் இல்லை சார். இருதரப்பும் உடன்பாடு காண்பதற்கு ஒரு 12 வாரம் கொடுத்துருக்குறாங்க. அந்த உடன்பாடுக்கான வழிகள் இருக்கா? இல்லை, இந்த உடன்பாடுன்னா என்ன உடன்பாடு? ஒன்றும் இல்லை. அதாவது அடிப்படையில் இதை 2 பேரும் தீர்த்துக்கலாம் அப்படின்னு நீதிபதிகள் கோட் பண்ணுறாங்க. அதை வாய்ப்பு இருக்கான அதுக்கு வாய்ப்பு தேவையில்லை. அதை போய் பேசிட்டு வேண்டிய சார். குறிப்பாக நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கும்போது இந்த தந்தை பெரியார் திராவிட கழகம் எல்லாம் உங்களுடைய மோசமான பொருட்கள்லாம் விட்டுறாங்க, சோரட்டிகளை விட்டுறாங்க. இவ்வளோதான் பெரியாருங்கிறது இவ்வளவுதான். நீங்கள் ஏன் நம்ம அதை ஒழிக்கணும்னு நினைக்கிறோம்னா இவ்வளோதான். பெரியாருடைய கோட்பாடு சித்தாந்தம் இவ்வளவு எவ்வளோ அநாகரிகமாக இருக்குங்கிறத நீங்கள் பாருங்கள். இது எப்படின்னா அவருடைய கோட்பாடே திருமணமே பண்ணிக்காத. நான் சொல்லலை. இதை இப்போ நீங்கள் ஐயா வீரமணியே அதை சொல்லிட்டாங்க. பாசம் காட்டுறதுக்கு பிள்ளை வேணும்னா அதுக்காக யாராவது கல்யாணம் பண்ணிப்பானா, கொண்டாடிட்டுப்பானா, தேவைன்னா போயிருந்தா அதுக்காக ஒரு சித்துக்கு சுமந்துகிட்டே இருக்கணுமா அப்படின்னு அவர் தான் சொல்கிறார். திருமண உறவே இருக்கக்கூடாதுன்னு. ஆனால் நீங்கள் ஏமாற்றிட்டு எப்படி போகிறது, நீங்கள் திருமணம் பண்ணணும். இப்போ உங்கள் கோட்பாட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களாலே அதை தாங்கிக்க முடியும். கற்புனே ஒன்று கிடையாதுங்கிறது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? கற்பப்பையே வேண்டாம்ங்கிறாரு. நீங்கள் அது கற்பை அடிச்சுட்டாரு. இதெல்லாம் சொல்கிறது யாருன்னு பாருங்க. அதே பெரியாரியவாதிகள் தான், பெரியாரிய பக்தர்கள் தான். திருப்பி என்ன நீங்கள் இது என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கீங்க. அதான் அவர் தான் சொன்னார்னு சொல்கிறீங்க. ஆனால் ரெஸ்பான்ஸ் இருக்கணும்ன்றீங்க. இதுக்கு சோரட்டி வச்சுக்கிட்டு எவ்வளவு கேவலமாக ஆயிடுச்சு பாருங்க இந்த தத்துவம். அதை தான் நம்ம எதிர்க்கிறாங்க. சமீபத்தில் திராவிட கட்சிகள் மேலே தான் உங்களுடைய கோபம் இருக்குது. ஆனால் நேற்று மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி மேலேயும் நீங்கள் மார்க்சிஸ்டுகள் அந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் நீங்கள் எப்படின்னா நீங்கள் அன்னைக்கு காம்ரேட்டாக இருந்தீங்க, இன்னைக்கு கார்பரேட்டாக மாறிட்டீங்க. நீங்கள் எந்த பொது பிரச்சனைக்கு களத்துறீங்க. நீங்கள் பேசணுன்னா அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு பேசியிருக்கணும், அந்த பாலியல் வன்கொடுமைக்கு பேசியிருக்கணும், பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமைக்கு பேசியிருக்கணும், தங்கச்சி ஸ்ரீமதி கொலைக்கு பேசியிருக்கணும். ஒரு 9ஆம் படிக்கிற பிள்ளையை ஒரு 4 ஆசிரியர்கள் சேர்ந்து அது வலுக்கட்டாயமாக உறவு வச்சு கற்பமாக்கிட்டதுக்கு பேசியிருக்கணும். 3 வயசு பிள்ளைய மயிலாடுதுறையில் ஒருத்தர் அது வன்புணர்வு செஞ்சு காயப்படுத்திட்டதை பேசியிருக்கணும். மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணை 7-8 பேர் சேர்ந்து வன்புணர்வு செஞ்சதை பேசியிருக்கணும். நாடங்கள் இந்த மாதத்தில் மட்டும் 26க்கு மேற்பட்ட இந்த பாலியல் பிரச்சனைகள் வரும்போது அதுக்கு பேசியிருக்கணும். எந்த பிரச்சனைக்கும் பேசாமல் இதில் பேசும்போது நீங்கள் நீதிமன்றமே சொல்லாத போது நீ பாலியல் குற்றவாளின்னு எப்படி ஒரு பொறுப்பு மிக்க மாநில தலைவர் பேச முடியும்? ஒரு செயலாளர் எப்படி சொல்கிறது? ஐயா சண்முகத்து மேலே எங்களுக்கு மதிப்பு இருக்கு. வாச்சாத்தி அந்த வன்புணர்வுக்கெல்லாம் அவர் எதிர்த்து போராடினாருங்கிறது. நீங்கள் எப்படி எல்லா நீதிமன்றமும் நேற்று கேரளாவில் தீர்ப்பு என்ன? ஒரு பெண் சொல்வதாலேயே அப்படியே அதை ஏற்றுக்கொண்டு தீர்ப்பு படிக்க முடியாது, விசாரிக்கும். ஒருவேளை இது சொல்லப்பட்டது போயினா புகார் செலுத்தி அவருக்கு கொடுத்தவர் மேலே அவருக்கும் அந்த தண்டனை கொடுக்கணும்னு இருக்குது. அப்போ நீ விசாரிக்கவே இல்லாமல் நீ குற்றவாளிலாம் என்னை அவப்பேர் ஏற்படுத்தி என்னை இழிவை சுமத்தணுங்கிறத தவிர உன் நோக்கம் தப்ப. அப்போ நீங்கள் எப்படி இந்த நாடங்களும் நடக்கிற பாலியல் வன்புணர்வு இந்த சித்திரவதைக்கு எதிர்த்து உங்களுடைய மாதர் சங்கம் போராட பிப்ரவரி 28 அறிவித்த போது அந்த போராட்டத்துக்கு அனுமதி தராமல் வீட்டு சிறையில் எல்லாரையும் குறிப்பாக திண்டுக்கல்லில் எல்லாரையும் இருந்த முதன்மை தலைவர்களை எல்லாம் உள்ள சிறைப்படுத்தினதுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? போராடவே அனுமதிக்கல. அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த தங்கச்சி பாதிக்கப்பட்டதுக்கு நான் முதல் போராட்டத்தை அறிவித்து வள்ளுவர் கூடத்துக்கு அனுமதி தரலை. மீறி வரும்போது என்னை இறங்கும் போதே அப்படியே வண்டியில் இருந்து
என்னைய விடுங்க. அம்மா அந்த சௌமியா அன்புமணியை எவ்வளவு கோரமாக இழுத்துட்டு போய் அப்படி என்ன நீ ஏற்றி வண்டியில் ஒண்டி அதே மாதிரி அவங்க குஷ்பு அவர்கள் போராடும்போது ஆட்டு தொட்டியில் மலையில் அடைச்சது நீங்கள் பார்க்குறீங்க. நீங்கள் அதை வந்து போராடவே அனுமதி தராத அளவிற்கு அந்த இதில் நீங்கள் தீவிரம் காட்டினா அரசு குற்றவாளியாக தானே இருக்குது. அரசுக்கு இந்த குற்றத்தில் பங்கு இருக்குதுங்கிற ஐயா நமக்கு வர்றதில்ல எதுவும் உங்களுக்கு இருக்கா? அப்போ எப்படி இது அதுலெல்லாம் இந்த மார்க்சிய தலைவர்கள் வந்து உங்களுடைய தியாகம் போற்றத்தக்கது. அது எங்கள் தாத்தா சிவானந்தத்தோட கம்யூனிசம் செத்து போச்சு, சங்கரையாவோட முடிஞ்சு போச்சு. வாழுகிற ஒரே ஒரு மனித புனிதன் எங்கள் அப்பா நல்லகண்ணு. நீங்கள் ஏன் இவ்வளவு தோழர்கள் சேர்ந்து 100 ஆண்டுகளை தொட்டு வாழுகிற அந்த மகானுக்கு நீங்கள் ஏன் ஒரு கூட்டம் நடத்தலை? ஒரு வாழ்த்து கூட்டம் ஏன் நடத்தலை? ஏன் இந்த அரசு செய்யலை? கம்யூனிஸ்ட கட்சிகளின் தயவுல தானே இருக்குது. இந்த கம்யூனிஸ்ட கட்சி இந்த நாட்டின் விடுதலைக்கு போராடி பெரியார் சிறை சென்ற காலங்கள் எவ்வளவு, பேரறிஞர் அண்ணா சென்ற காலங்கள் எவ்வளவு, ஐயா கருணாநிதி சென்ற காலங்கள் எவ்வளவு, எங்கள் ஐயா வாழும் இன்னைக்கு மகாத்மா இருக்காருல்ல நல்லது, அவன் சிறை சென்ற காலங்கள் போனாரா இல்லையா? மீசை முடிய புடுங்கினானா இல்லையா? சுருட்டால சுட்டானா இல்லையா? அப்போ அந்த விடுதலை போராட்டம் விலகாம நின்ற மகன் வார்டு கவுன்சிலர் பதவி அனுபவிச்சது உண்டா? யாராவது சொல்லுங்க. ஒரே ஒரு முறை பாராளுமன்ற தேர்தல் அவர் நிற்கும் போது அவரை சிபி ராதாகிருஷ்ணன் அவருக்கு ஆதரவாக நின்று பிஜேபி ஆதரித்து கூட்டணி வச்சு அவரை தோக்கடித்தது இந்த திமுக தான். இன்னைக்கு இருக்கும்போது அரசு விழாவாக எடுத்து இந்த கருணாநிதி ஐயாவுக்கு 100ஆண்டு விழாவை ஓராண்டு கொண்டாடுகிற நீங்கள் 100 ஆண்டை வாழுகிற காலத்தில் தொட்ட ஒரு மாபெரும் தலைவனுக்கு ஒரு 100ஆண்டு விழாவை வந்து வாழுகிற காலத்தில் எடுத்த அரசு விழாவை எடுத்து பாராட்டக்கூடாதா? நீங்கள் பாருங்க, என்னைய பாருங்க, இது கம்யூனிஸ்ட் தோழர்கள் எங்கள் நீங்கள் செய்யலை. அதை யாரோ தனிப்பட்ட முறையில் இருக்க மணிவண்ணன் ஒரு பழக்கடை வச்சுட்டு ஒரு முன்னெடுத்து எங்கள் ஐயா நெடுமாறனை கூப்பிட்டு அவர்களாக சேர்ந்து ஒரு விழாவை எடுத்து அதில் நீங்கள் வந்து ஒரு 1/2 மணி நேரம் பேசிட்டு போகிறாரு முதலமைச்சர். ஏன் நீங்கள் செய்யக்கூடாதா? இவ்வளோதான் உங்களுக்கு மதிப்பு இருக்குது. 90 இடம் வச்சு எதிர்கட்சியாக இருந்த நீங்கள் 60 இடத்துலேருந்து 12 இடத்துக்கு குறுகி 6 இடத்துல வந்து நிற்கிறீங்க. எம்ஜிஆர், ஜெயலலிதா, ஐயா கருணாநிதி இவங்கெல்லாம் இருக்கும்போது நீங்கள் பெற்ற விழுக்கா 12 சீட்டு, இன்னைக்கு 6 சீட்டில் வந்து நிற்கிறீங்க. எல்லாத்தையும் புரட்சி போராட்டம் அதெல்லாம் வறட்சி ஆக்கிட்டீங்க. எங்கே இருக்கு? நீ இதில் வந்து குரல் கொடுக்கும்போது அப்போ வருமா? நான் அந்த தத்துவத்தை பிடிச்சு வளர்ந்தேன், உங்கள் கூட நின்று பல ஆண்டுகள் பயணித்தேன். மதிப்பு இருக்குது, மார்க்சியம் இருக்குது. எங்கே மார்க்சிய தோழர்கள் எங்க? அந்த வீரர்கள் எங்க? அந்த தலைவர்கள் எங்க? தத்துவம் பிடிக்குது, தலைவர்கள் பிடிக்கல. உங்களுக்கு தலைவர்களை பிடிக்காம என்ன இருக்கு? நேசிக்கிறேன், செயல்பாடுகள் தவறா இருக்குன்னு சொல்றேன். நீங்க அதுக்கும் பேசணும் இதுக்கும் பேசணும். இப்ப எங்க அம்மா வாசுகியெல்லாம் எனக்கு எதிராக பேசணும்னா தானே நீங்க வாரீங்க. அங்க சீமான் இருக்கிறதுனால தானே பேசுறீங்க. நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. மும்மொழி கொள்கையில உங்கள் நிலைப்பாடு என்ன? மார்க்சிய தோழர்களுக்கு காவிரி, கச்சத்தீவு மீட்பு, முல்லை பெரியாற்று உரிமை, நீத்தன் எடுக்கிறது, இந்த மக்களின் போராட்டங்கள் எல்லாம் சரி. எங்க மலைகளை கற்குவாரிகளா வெட்டி போறதுல, கற்களா வெட்டி போறதுல உங்க நிலைப்பாடு? நீங்க தான் இதையெல்லாம் போராடி நாங்க பார்த்துருந்துருக்கணும். அப்ப நீங்க செய்யலைங்கும் போது வேற வழி என்ன இருக்குது? இத்தனை விமர்சனங்களையும் கடந்து நாம் தமிழர் கட்சி இனிமே வாக்கு வங்கியில வந்து முன்னேற்ற பாதையில செல்வதற்கான வாய்ப்பு இருக்கா? நீங்களே சொல்றீங்க எங்களை அழிப்பதற்கான முயற்சி, எங்களை வளர்ச்சி. தம்பி, நீங்க உங்க கேள்வி வழங்கிடுச்சு. இப்ப இந்த விமர்சனம் வந்து இன்னைக்கு 15 ஆண்டுகளா இருக்குது. இப்ப தீவிரம் பெற்றிருக்கல சார். தீவிரம் படும்போது வளர்ந்துட்டு தானே இருக்கேன். தீவிரம் படல, தீர்க்கப்பட போகுது. இதுல இருந்து தீவிரம் படுது. தடித்த வார்த்தை பேசிட்டாரு. தடித்த வார்த்தையில 15 ஆண்டுகளா நானும், என்னை நேசித்து வந்த என் மனைவி, என்னை பெற்ற தாய், என்னை நேசித்து நிற்கிற என் சொந்தங்கள் எத்தனையோ லட்சக்கணக்கான என் தாய்மார்கள், தங்கைகள், தம்பிகள் 15 ஆண்டுகளா தவித்து துடித்த வார்த்தை தான் இன்னைக்கு வெளியில வருது. தடித்த வார்த்தை ஒன்றும் பேசலை. எங்க அம்மாவை கடும் வார்த்தைகளை நான் சொல்ல இது பண்றேன். எங்க அம்மாவை எப்படி பற்றி அந்த பொண்ணு பேசுறேன். எங்க அம்மாவை இந்த மகனே அந்த மகனே என்னை திட்டும்போது 15 ஆண்டுகளா தாங்கிட்டு இருக்கிறோம் நாங்க. என் குடும்பத்து பெண்களை எங்களை இழிவாக்கும்போது நான் ஒன்றும் அந்த அம்மாவை 15 ஆண்டுகளா நகர்த்தி அதை விடுங்க பேசாதீங்க நான் கண்ணியங்காத்து போனேன். நான் இருக்கிற இடம், நான் நடத்தி போகிற படைக்கு மரியாதை வேணுமே நான் நகர்த்தி போனேன். ஒரு முடிவுக்கு வர வேண்டியது இருக்குல்ல. இது எவ்வளோ நாளைக்கு இந்த அழுக்கை சுமக்கிறது? அதனால தான் நம்ம பேச வேண்டியது இருக்குது. நான் பேசிட்டேன்னா அதே திராவிட முன்னேற்ற கழக தலைவர் பெருமக்கள் தோழர்கள்லாம் பேசுகிறாங்கன்னா அவங்க வாடகைக்கு வாங்கி வச்சிருக்கிற வலையொலி தலைவர்கள் அவர்கள்லாம் பேசுகிற வார்த்தைகளை இப்போ நீங்கள் கேளுங்க. உங்களுடைய கட்சியில் இருக்க முதன்மை பேச்சாளர்கள் பேசுகிறத கேளுங்க.
குறிப்பாக அந்த பொண்ணு எங்கள் குடும்பத்தை பற்றி பேசுனது, என்னையை திட்டும் போதெல்லாம் என் தாயை இழுத்து இழுத்து பேசுவதை நீங்கள் பாருங்கள், கேளுங்க. வேணா வலைவழியில் கேட்காம இருக்க மாட்டீங்க. அதுக்கெல்லாம் என்ன, அந்த பொண்ணு தான் பெண்ணு, என்னை பெற்ற தாய் பெண் இல்லையா, என் மனைவி பெண் இல்லையா? அதையெல்லாம் நீங்கள் பார்த்து பேசணும். நாங்கள் நாகரிகமற்றவர்களோ பண்பாடற்றவர்களோ அறம் மீறுவர்களோ கிடையாது. அதை பேசுவதற்கு திமுகவுக்கு இந்த திராவிடர் கழகத்துக்கும் இவங்களுக்கு தகுதி கிடையாதுங்கிறது தான் எங்களுடைய கருத்து நிலைப்பாடு. அதுக்கு மேலே நீங்கள் பேசுகிற மாதிரி பதிலுக்கு பதில் நான் பேசிட்டு வந்தேன்னா நல்லா இருக்கு சார். அது தனிப்பட்ட ரெண்டு பேரோட அந்த சம்மந்தப்பட்ட விஷயம், அது பொதுவெளியில் பேசக்கூடாதுன்றத எல்லாரோட கருத்தாகவும் இருக்கு. தொடர்ந்து இல்லையா பேசுறதுனால தான் நீங்கள் பேச இல்லையா, நீங்கள் பேசிட்டீங்க 15 ஆண்டுகளாக இழுத்து கொண்டு வந்து பேசிட்டீங்க. நானும் விலகி தற்காத்து அமைதியாத்து போய் தான் வழி இல்லாமல் வழக்க நானே தொடுத்தேன். நான் எங்கே, நீங்கள் அப்படி இல்லையே. ஏன்னா இந்த செய்தியில் இப்போ நான் எத்தனையோ மக்கள் போராட்டத்துக்கு மக்கள் பிரச்சனைக்கு போராடி இருக்கேன், சிறைக்கு போயிருக்கேன், எவ்வளவோ வழக்குகளை வாங்கியிருக்கேன். இந்த நிலத்தில் என்ன அளவுக்கு மக்களுக்காக பேசி வழக்கு வாங்கினவன் எவனும் இருக்க முடியாது. அவ்வளவு இதாக பண்ணும்போது நீங்கள் அதையெல்லாம் காட்டாத, செய்திகளுக்கு காட்டாத முன்னுரிமையை இது காட்டி. நேற்று தென்காசியில் அவ்வளவு எழுச்சியான ஒரு மக்கள் திரள். நான் என் மலையில் களவு போகிறதுக்காக பேசுகிறேன். அதையெல்லாம் யாரும் அவ்வளவு குறிப்பாக செய்தி எடுத்துகிட்டு போகல. அது எடுத்துகிட்டு போகல, திட்டமிட்டு பண்ணுறாங்க. இப்படி கேள்வி கேட்டால் நான் என்ன சொல்றது? இன்னமும் உங்களுக்கு ஐயா இருக்கா? அதில் திட்டமிட்டு ரொம்ப நாளாக திட்டமிட்டு இதுக்குன்னு பல பேரை வேலைக்கு போட்டு இதுக்குன்னு பல அதிகாரிகளை போட்டு இதுக்கு மேலே சொல்லணுமா? அது நடக்கும். திமுக தடை மூலமா விஜயலட்சுமிக்கும் அரசுக்கும் என்ன சொல்ல அப்புறம் பேசுவோம். திமுகவுக்கு சீமானை பற்றி வந்து குற்றம் சாட்டுறது வந்து விருப்பம் இல்லை, எங்களுக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி அமைச்சர் அறுபடி நீங்க ஒரு தூசுன்னு வேற நாங்க இந்த வழக்கை நினைச்சிருந்தா எப்படி வேணா திருப்பி இருக்கலாம், மாத்தி இருக்கலாம் நினைச்சுதான் திருப்பி கொண்டு வந்துருக்காங்க. நினைக்காம எவ்வளவு தூரம் நடக்குது? அதெல்லாம் இல்லை. அவங்களுக்கு ஒரு வேலை இல்லை. திருடுறது, எப்படி மக்களை ஏமாத்துறது, அதை பற்றி சிந்திக்கிறது தான். இப்போ இந்த இதில் எப்படி இப்போ பாருங்களேன், இந்த நிதிநிலை அறிக்கை வரும்போது எப்படி வருதுன்னு மட்டும் பாருங்கள். அவ்வளவு இனிப்பு இந்த காதுகளில், இந்த காதில் லிட்டராக தேனை ஊற்றுறாங்களே இல்லைன்னு பாருங்க. வேறு என்ன நடந்திருக்கு? உங்களுக்கு என்ன வேலை இருக்குது? உங்கள் நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா வேலை எனக்கு தான் இருக்குது. உங்களுக்கு என்ன இருக்குது? உங்களுக்கு என்ன இருக்குது? 1 லட்சம் போராட்டங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க முதல்வர் 3 ஆண்டுகள். அப்போ 1 லட்சம் பிரச்சனைகளை எங்களுக்கு தந்துருக்கு. அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் நாங்கள் போராட வேண்டியது. சார், அனைத்து கட்சி கூட்டத்துக்கு வந்து மற்ற கட்சிகள் கௌரவம் பார்க்கக்கூடாது வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸ்டாலின். அப்படியே மதியாதார் வாசல் மிதியாது, தலைவாசல் மிதியாதே. நான் மதியாதார் வாசல் மிதிக்க மாட்டேன், அவ்வளோதான்.